கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். அப்போ நாவின் அதிகாரத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் மரணமும் ஜீவனும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நம் மரணமா ஜீவனா என்று சொல்லி எதை நாம் பிரியப்பட போகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அதை யோசித்து பார்க்கும் பொழுது எதில் பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனியை புசிக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பேசக்கூடிய காரியம் நாவினால தான் ஒவ்வொரு நாளும் பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களிடம் சில காரியங்களை நம்மை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி, நமக்கு தேவையான காரியங்கள், தொழில், இந்த மாதிரி எல்லாவற்றை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அதில் பேசக்கூடிய காரியம் நாவின் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அதை நாம் மரணத்துக்கு எதுவாக பேசுகிறோமா, ஜீவனுக்கு எதுவாக பேசுகிறோமா என்றதான் நம்ம தினம் தினம் அதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா ஜெபிக்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நாம் சரியாகத்தான் பேசுகிறோம். உங்களுக்கு ஜீவனை பேசுகிறோம். சர்ச்சுக்கு சென்று வரும்பொழுது ஜீவனை பேசுகிறோம். ஆனால் அந்த வாரம் முழுவதும் நாம் இடைப்படக்கூடிய மக்களிடம் பேசும் பொழுது, நாம் தெரிந்து கொண்டு பேசும் பொழுது நாம் ஜீவனை பேசுகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பல நேரங்களில் கிடையாது உங்களுக்கு. அதனால தான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம ரெண்டு என்ன பேசுகிறோமோ, மரணத்துக்கு எதுவாக ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது நாம் அதற்கேற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி பல நேரங்களில் பேச நேரிடும் உங்களுக்கு. அந்த சூழ்நிலை பார்த்து, அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம் உங்களுக்கு. அப்படி பேசக்கூடாது என்று போடப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போ நாம் சத்தியமாகிய வசனம் தான் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். மிச்ச எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா டெம்பரரி. இன்றைக்கி 24 ஹவர்ஸில் ஒரு ரிப்போர்ட் இருக்கும், அதே அடுத்த 24 ஹவர்ஸில் வேறு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கக்கூடிய, அது மாறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பார்த்திங்கன்னா நாம் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறோம், எப்பேற்பட்ட லாபகரமான காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவேளை நாம் குறைவுகளை பேசி கொண்டிருந்தோம் அப்படின்னா அந்த காரியம் நம்மளுக்கு பலிக்காது. நாவின் அதிகாரத்தில் எதை வைத்து கொண்டிருக்கிறோம், இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. நாம் தினம் தினம் யோசித்து பேசுவதற்கு முன்பாக சில காரியங்களை யோசித்து பேசணும் அப்படின்னா அதற்கு நம்ம பழக்கப்பட்டுறவங்களுக்கு. அப்போ அதனால தான் தேவன் நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்மிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வேறு யார்ட்டையும் கொடுக்கல. நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கே சில காரியங்கள் கொடுக்கப்படுது. அதாவது நம்மளுடைய நாவு நம்ம இடத்துல தான் இருக்குது, நம்மளுடைய செவி நம்ம இடத்துல தான் இருக்குது, நம்மளுடைய கண்கள் நம்ம இடத்துல இருக்குது, நம்முடைய இருதயம் நம்ம இடத்துல தான் இருக்குது. நம்முடைய உறுப்புகளை வைத்தே கர்த்தர் அதை பயன்படுத்தும் விதத்தில் தான் நம்முடைய அடுத்த வருடம், அடுத்த 10 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருப்போன்றது, அந்த நாம் பேசக்கூடிய காரியம், பார்க்கக்கூடிய காரியம், கேட்கக்கூடிய காரியம், அதன் மூலமாக இருதயத்தில் இருந்து வெளிப்பட போகக்கூடிய ஒரு காரியம், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது உங்களுக்கு. அதனால தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வார்த்தைகளை கவனிக்க சொல்லுது உங்களுக்கு. வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நம் கண்களால் வார்த்தைகளை கவனிக்கிறோம். அதுக்கு பிறகு உன் செவியை சாய், என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய்க்கக்கூடிய ஒரு காது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வசனத்தைக்கு நம்ம செவியை சாய்க்க வேண்டும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அப்படின்னு சொல்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, தேவனுடைய வசனத்தினால் வருது. அதனால அந்த வசனம் சொல்லுது, வசனங்களுக்கு உன் செவியை சாய். விசுவாசம் வேண்டுமென்றால்
நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வசனங்களை கேட்கிறோமோ, கண்கள் மூலமாக அதை பார்க்கிறோமோ, அது மூலமாக தான் அந்த விசுவாசம் மலரும். நாம் கேட்கக்கூடிய வசனங்களும் வார்த்தைகளும் நம்ம இருதயத்துக்குள்ளே காக்கப்படுகிறது. உங்களுக்கு அது உள்ளே இருக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லப்படுது. உங்களுக்கு அந்த இருதயத்தின் நிறைவின் மூலமாக நாம் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளும் நாம் எதை கேட்டிருக்கிறோம், எதை பார்த்திருக்கிறோம், அதை பொறுத்து தான் அது வெளிப்படும். உங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இருக்குது அப்போ நாம் கேட்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நாள் அதை கேட்டு 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 இருதயத்துக்குள்ளே அது அடங்கியிருக்கிறனால, அந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கிறனால நாம் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளை பார்க்காமல் சத்திய வசனத்தை பேசக்கூடியவர்களாக மாறுவோம். உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் கேட்கிறோமோ கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த வார்த்தைகளை வசனத்தையும் நம் கண்களை விட்டு பிரியாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அதை யாரும் பாதிக்க முடியாது. அதை காத்துக்கொள்வது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளே அவர் வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அவரே வார்த்தையாக இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை உள்ளே இருக்கும்போது தேவனே நமக்குள்ளே இருக்கிறார் என்பது தான் அர்த்தங்களுக்கு. அந்த வார்த்தைகளை நாம் வெளியில் இருதயத்திலே காத்துக்கொண்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாம் பேசக்கூடிய வார்த்தை, நாம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியமாக வாய்க்கும். உங்களுக்கு அதனால தான் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறோமா, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறோமா? மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினா மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும். ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசணும் அப்படின்னா ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு நடக்கும். உங்களுக்கு அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அதை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அந்த வார்த்தையை வேதாகமத்தில் கண்டுபிடித்து நமக்கேற்ற வசனத்தை நாம் பேச வேண்டும். ஒருவேளை நாம் வியாதிப்பட்டிருந்தோம்னா அந்த வியாதிக்கு நிவாரணம் தரக்கூடிய வார்த்தைகள், இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம், அவரே, அதாவது அந்த மாதிரி வார்த்தைகள் எடுத்து நம்ம பேசணும். உங்களுக்கு அவரே ஜீவ அப்பமாக நமக்கு இருக்கிறார். உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தேடி தேடி பேசணும். ஒருவேளை நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய வசனங்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து அந்த கடன்கள் தீர்க்கப்படும். அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஐஸ்வர்யம் தேவை. இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. தேடி கண்டுபிடித்து அந்த வசனங்களை பேசணும் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், நம்மளுக்கு லைஃப் வேணும், ஜீவன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அப்போ நம்ம ஒரு வேளை ஒரு வியாதியில் இருக்கிறோம், அப்படி இருந்தாலும் அந்த ஆரோக்கியம் வேணும்னா இந்த வார்த்தையான மருந்தை தான் எடுக்க 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 உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முதல் காரியம் அதுக்கேற்ற வாசனத்தை எடுத்து நம்ம பேசுவது தான். சுகவீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா சுகம் வேண்டும் என்றால் நாம் பேசக்கூடிய காரியம் ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவன் இயேசு நமக்கு செய்த காரியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே நாம் நோய்களெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று ஏசாயால் எழுதியிருக்கிற அந்த 53ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை எடுத்து, அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்ற வசனங்களை எடுத்து, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தை நமக்கு பண்டமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய சரீர சுகவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நம்ம வாயில் வைக்கும் பொழுது, அதை எடுத்து நாம் பேசும் பொழுது, நாம் சில காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். அதை பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நாம் கன்ஃபஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கிடையாது. உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசம்னா என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால்
சூழ்நிலை வரும் பொழுது அதை உபயோகப்படுத்துகிறோமான்றது பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நாம் செய்வதில்லை. அப்போ செய்யும் பொழுது தான் நம்ம வந்து அதை உபயோகப்படுத்த வேண்டும். நாம் காதில் கேட்டது கண்களில் பார்த்த காரியத்தை நாவின் மூலமாக அது உபயோகப்படுத்தினா தான் தட் வில் கம் டு பாஸ். அது வந்து நமக்கு கண்களுக்கு முன்பாக வரும். உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உடனே அது வரலனாலும் அந்த காரியம் ஆரம்பிச்சிடும். எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து அந்த நேரத்துலேருந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அது கண்களுக்கு தெரிய சில காலங்கள் சில நேரம் ஆகலாம், சில நேரம் வந்து இம்மீடியட்டாகவும் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியும். உங்களுக்கு இயேசு வந்து அத்திமரத்தை பட்டு போக சொல்கிறாரு. அப்போ உடனே கண்களுக்கு முன்பாக ஒன்றும் தெரியல. அந்த வார்த்தை கிளம்பினோடனே அது பட்டு போக ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த நாள் காலையில் திரும்பி வரும்போது தான் அவங்க பார்க்குறாங்க அது முழுவதுமாக பட்டு போயிருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த நோய்களை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது, அதை சபிக்கும் பொழுது அது பட்டு போயிடும். ஆனால் கண்களுக்கு தெரியாது. சில நேரங்கள் சில காலங்கள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எப்போ வார்த்தையை அனுப்பி நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, நீங்கள் அனுப்பின காரியமாக வாய்க்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்போ நம்ம வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது உபயோகிக்கும் பொழுது அதை வந்து ரெண்டு விதமான காரியம் நடக்கும். நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள், நமக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் அந்த காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார்கள். அவங்க வந்து நம்ம எதை பேச போகிறோம் என்று they'll be waiting for that word. அந்த வார்த்தையை பேசுவதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அவர்கள் எதையுமே அவங்களா செய்ய முடியாது. அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின்படி அந்த கமாண்ட் என்ன பண்ணுறோமோ அதைத்தான் அவங்க செயல்படுத்த முடியும் உங்களுக்கு. அதே நேரத்தில் நாம் வந்து மரணத்துக்கு எதுவான காரியத்தை பேசணும் அப்படின்னா அது வந்து பிசாசின் கூட்டங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் அதற்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் நாம் யாரிடம் பேச போகிறோம், நாம் பேசக்கூடிய காரியத்தை தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். நமது ஆவி, உங்களுடைய ஆவி, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, அது போக வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட், தேவதூதர்களின் ஆவி, இது மூன்று இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அற்புதம் நடக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது பேசக்கூடிய காரியத்தை வந்து எடுத்து செயல்படுத்துவதற்கு தான் தேவதூதர்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய நேரத்தில் நிறைய பேர் வந்து தேவதூதர்கள் உதவியை இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் தேவதூதர்கள் உதவியை கேட்டதில்லை, தேவதூதர்கள் எந்தவித விஷயத்தை சொல்லி பெற்றது இல்லை அப்படின்னா இன்று முதல் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. தேவதூதர்களோட நம்ம வந்து சில காரியங்கள் அது வசனத்தின் அடிப்படையில் தேவதூதர்கள் வேலை செய்வாங்க. அப்போ அவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையின் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும்னா வேதாகமத்தில் எடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அந்த வசனம் அதற்கேற்ற ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வசனத்தை எடுத்து அவங்களோட தேவதூதர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பணிவிடைக்காரர்கள் நமக்கு ஏற்ற, ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற தொழில் கேட்ட அந்த கனெக்ஷன்ஸ், டிவைன் கனெக்ஷன்ஸ், அதுக்கேற்ற மக்களை நம்ம கண்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் உங்களுக்கு. ஒருவேளை ஒரு பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குற தேவனாக இருக்கிறார்கள். ஆச்சரியமாக நடத்தக்கூடிய காரியமாக நமக்கு செய்யக்கூடியவர்கள் தேவதூதர்களாக இருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாம் செய்யக்கூடிய, நாம் தனியாக இல்லை, நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, நியமிக்கப்பட்ட தேவதூதர் இருக்கிறாரு. நம்ம ஏன் இந்த தேவதூதர்களை பயன்படுத்தக்கூடாது? தேவதூதர்கள் நமக்குள்ளே இருக்கிறவர்கள் நமக்காக நம்ம எதை பேச போகிறோம் என்று ஆவலுடன் காத்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்காக இருக்காங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களை அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்களோடு பேசும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது குறைவுகள் இல்லாமல் தேவதூதர்கள் நம்மளுக்கு பார்த்துக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய தேவையான, நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி க்ரீன் பாஸ்டர்ஸ், புல்லுள்ள இடங்கள், நமக்கு ஒரு வேளை பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவ தூதர்களின் வேலை. அவங்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறாங்க. நாம் அவர்களிடம் பேசுவதில்லை, அவர்கள்ட்ட எந்த கட்டளை இடுறதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஐடியலாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர் வாழ்க்கையில்
ஒரு நாள் கூட தேவதூதர்களுடைய உதவியை நாடினதே இல்லை, அவங்களுக்கு கட்டளையிடவே இல்லை. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித காரியம், சில நேரம் நம்ம நிறைய ஜெபிச்சிருப்போம், நிறையா கொடுத்துருப்போம், ஆனால் எந்த மாறுதலும் இல்லை. அப்படின்னா நீங்கள் தேவதூதர்கிட்ட கட்டெடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும். உங்களுக்கு அவங்கள்ட்ட அந்த கமாண்ட் கொடுத்தா தான் அதை போய் செய்து கொடுக்கக்கூடிய தேவனாக இருப்பாங்க. உங்களுக்கு they will bring forth their harvest. நீங்கள் விதைத்த காரியத்தை அறுவடை பண்ண வேண்டும் என்றால் அது தேவதூதர்கள் செய்து கொடுக்க உங்களுக்கு வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். காது மூலமாக கேட்கிறோம், அது இருதயத்திலே பொக்கிஷமாக வைக்கப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது அந்த காரியம் வந்து அந்த காரியம் நமக்கு வந்து சேருது. உங்களுக்கு அதான் சொல்லுது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். எல்லா காவலோடும். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக விஷயத்தை உள்ளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே போடக்கூடிய காரியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காவலோடும். அதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து ஜீவ ஊற்று புறப்படும் போட்டிருக்கு. ஜீவன் வேணும்னா ஜீவாதிபதி தான் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஜீவ ஊற்றை கொடுக்குற தேவன், அதை எடுக்க வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தேவன் வந்து நமக்குள்ளே இருதயத்தில் இருக்கிறதுனால அதை நாம் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த விதமான பொல்யூஷன் இருக்க மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவான விஷயங்களை வந்து நாம் இருதயத்தில் போடக்கூடாது. இது முடியாது, இது எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தேவன் செய்வாரா, இது மற்றவர்களுக்கு செய்வார், நான் ஒரு பாவி, எனக்கு தேவன் பதிலளிக்க மாட்டார், அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து நம் கண்களை எடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் தழும்புகளால் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ வந்து நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள். இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அவர் உங்களுக்காக பிறந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த ரட்சிப்பின் மூலமாக கிடைத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நீதிமான் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயாச்சு. உங்களுக்கு நீங்கள் சுயமாக நீதிமான் ஆகவே முடியாது. அவருடைய நீதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பேசும் பொழுது அந்த காரியம் வந்து மாறும். உங்களுக்கு அப்போ அந்த நீதிமான் என்ற அந்த உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் வார்த்தை, விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் நீதிமன்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சத்தியம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் பொழுது, நீங்கள் வேதாகமத்தில் படிக்கும் பொழுது எங்கெல்லாம் நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்னு போடப்பட்டிருக்குன்னா அது உங்களுக்கு வராது என்று அர்த்தம். அப்போ அப்போ உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், நான் வந்து நீதிமான் என்று தெரிந்திருந்தால் தான் நீதிமொழிகளில் பல வசனங்கள் வந்து நீதிமான்களுக்காக எழுதப்பட்டிருக்கும். அதை எடுத்து வாசிக்கும் பொழுது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் நீதிமான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து போக 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 சூரிய பிரகாசம் பகல் வரைக்கும் அப்படின்னா 12 மணிக்கு தான் உச்சத்தை தொடும் உங்களுக்கு. அந்த மாதிரி பிரகாசம் கூடிக்கொண்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் தோல்வி வரலாம், வெற்றி வரலாம், அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் அபவ், இட் கோஸ் அபவ். கீழே போக வாய்ப்பு இல்லை. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாம் நீதிமானாக இருக்கிறனால அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறவங்களுக்கு அதுதான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு நீதிமானுக்கு அப்பேற்பட்ட காரியம் நமக்குள்ள இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது நாம் பேசக்கூடிய காரியம் ஜீவ ஊற்றா இருக்கும். நாம் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தாதான் நமக்கு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் சிலுவையின் மூலமாக என்பதை நாம் அறிந்து வைத்திருந்து அது ஒவ்வொரு நாளும் நம்ம கண்களுக்கு முன்பாக வரும்பொழுது தான் நாம் அற்புதத்தை காண்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாதாரண ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருப்போம். அற்புதத்தை தினமும் காண வேணும் அப்படின்னா ஜீவ ஊற்று புறப்படக்கூடிய வசனங்கள் நம்மளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக ஜீவ ஊற்று புறப்படும் போட்டிருக்கு. அடுத்து வந்து வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உடலின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகள், இஷ்டத்துக்கு பேசுறது, தாறுமாறாக பேசுறது, எதையுமே யோசிக்காமல் பேசுறது உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உதடுகளின் மாறுபாட்டு அதாவது காலையில் ஒன்று பேசுகிறது, மதியானம் ஒன்று பேசுகிறது, விசுவாசத்தின் அடிப்படையில் பேசும்போது ஒரே பேச்சு தான் கடைசி வரைக்கும், அதே வசனம் தான்.
அதை மாறுபடக்கூடிய உதடுகளில் வைத்துக்கொண்டு நாம் பேசக்கூடாது. உங்களுக்கு உதடு நாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கர்த்தரை நாம் பேசக்கூடிய வார்த்தை, அந்த கர்த்தரின் வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய உதடின் மூலமாகவும் நாவின் மூலமாக வரக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நாம் செய்ய வேண்டிய வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இதுதான். கேட்கக்கூடிய காரியம் அது இருதயத்துக்குள்ளே போகுது. உங்களுக்கு அது இருதயத்தில் இருக்குது. உங்களுக்கு இருதயத்தில் நிறைவுள்ள வாய் பேசும். அதனால் வாய் பேசக்கூடிய காரியத்தை நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான். அதனால் மாறுபாடு நம்ம தப்பான காரியத்தில் உள்ளே போட்டோம் அப்படின்னா, எதிர்மறையான காரியத்தை இருதயத்துக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்ம பேசுறதும் எதிர்மறையாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்போ நாம் எதை உள்ளே வைக்கிறோன்றதான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலவைகளையும் போட்டு அது தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதை எப்போ நம்ம பேசுவோம், எப்போ எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு. அதற்கு நாம் பழக்கப்படுத்த வேண்டும். நாம் அதை உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது, உன் கண்ணிமையில் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கிடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது, நல்ல விஷயத்தை பார்க்க கிடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கிடது. செவ்வையான காரியத்தில் பார்க்கணும். குட் see good in everything, see good things. கண்களுக்கு முன்பாக உள்ள சில காரியங்கள் போது, காதுகளுக்கு மூலமாக காரியங்கள் போது உங்களுக்கு. அதனால் இந்த ரெண்டு காரியங்களும், கண்களை எதை பார்க்கிறோம் என்பதும் காதில் எதை கேட்கிறோம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது, நேரான பாதை, ஸ்ட்ரெயிட். உன் கண்ணிமைகள், கண்ணிமைகள், நாவு, உதடு எல்லாமே நாம் முகத்தில் இருக்கக்கூடிய காரியம். இதன் மூலமாக தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட சில காரியம் கண்ணிமைகள், உதடு, நாவு. ஸோ கண்ணுக்கு முன்னாடி கண்ணிமைகள் அப்படி இருக்குது. உதடுகளுக்கு உள்ளே வந்து நம்ம நாவு வைக்கப்பட்டிருங்களுக்கு. இதெல்லாம் கர்த்தர் அதே மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டிருக்குங்களுக்கு. அவரை போலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியை உடையவர்கள் அவரை போலவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. நாம் விசுவாசிப்பது வந்து அவருடைய இமேஜ் we have been created. அதனால் அவர் எப்படி வாயை திறந்து வெளிச்சம் கடவுது என்று சொல்லி வெளிச்சம் உண்டாயிற்றோ, அதே மாதிரி தான் நமக்கும் அதே விசுவாசம். நாம் பேசக்கூடிய காரியம் அதை உடனே கண்களுக்கு முன்பாக வந்து சேரும். உங்களுக்கு உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. கால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பாகங்கள் தான் இன்றைக்கி மெயினாக கர்த்தர் வந்து இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். உங்களுக்கு கண்கள், காது, உதடு, அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாவு, அப்புறம் கால்கள், நம்ம கண்ணிமைகள் எல்லாமே இதில் பேசப்பட்டிருங்களுக்கு. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிறைவேறப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாக சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. ஸோ காலை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஒரு ஃபீச்சரிஸ்டிக் மேனாக இருக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஜஸ்ட் லைக் தட் எங்கே போகிறது வர்றது அப்படின்னு நம்ம கால்களுக்கு நாம் இது வைக்க வேண்டியிருக்கு, கண்களுக்கு, காதுகளுக்கு, அது மூலம் இருக்கக்கூடிய இருதயத்தில் பேசக்கூடிய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் வந்து காவல் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. அதுதான் அப்போ தான் அந்த ஜீவ ஊற்று நம்மளுக்குள்ளே பெறப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியை பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதராகிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கண்களுக்கு முன்பாக ஜீவனும் மரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ஜீவனை தெரிந்து கொள்வதாக இருக்கு. உங்களுக்கு ஆசீர்வாதமும் சாபம் ரெண்டுமே நம்ம கண்களுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன். நம்ம சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ணுறோமோ அது இருதயத்துக்குள்ளே போகும். அது வந்து வெளிப்படையாக நம்ம பேசும் பொழுது வரும் உங்களுக்கு. அது பேசும் பொழுது ஆசீர்வாதமாக பேசணும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சாபமான காரியம், மரணத்துக்கு எதுவான காரியத்தை பேசணும்னா மரணத்தை கொண்டு வந்து விடும். அதனால் we should be very very careful யூஸிங் our tongues.
இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்றத அப்பப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ரெகுலர் பேசிஸில் எதை உள்ளே போடுறோன்னு சொல்லி, ஒருவேளை இதில் ஏதாச்சும் மாற்று விதமாக இத்தனை நாள் நீங்கள் யோசித்திருந்தீங்க, தவறான சில காரியங்கள் உள்ளே வைத்திருந்தீங்க அப்படின்னா, விரோதமான காரியங்கள், முடியாது என்ற காரியங்கள், எனக்கு இவ்வளோதான் சக்தி என்ற காரியங்கள், இந்த நோய் என்னை விட்டு விலகாது என்று நினச்சிருந்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் எதிர்மறையாக யோசித்து முடியும், என்னுடைய தொழில் பெருகும் அப்படின்ற சில காரியங்களை, கடன்கள் தீர்க்கப்படும், இயேசுவின் நாமத்திலே செய்யப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பேச 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 கண்களுக்கு முன்பாக அந்த காரியம் உங்களுக்கு முன்பாக வந்து சேரும். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக செய்யக்கூடிய கேட்கக்கூடிய அந்த காதுகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நாங்களே ஜீவனை பேச நீ கிருபை செய்வதற்காக நன்றி. இருதயத்துக்குள் ஜீவனை வைப்பதற்காக நன்றி. இதை பார்த்துக்கொள்வதற்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே. இப்போதே சுகம் அடைவீர்களாக. நம்முடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்கிறீர்கள் கர்த்தாவே. நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. அந்த கடன்கள் தீர்க்கப்பட்டதற்காக நன்றி. விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. உறவுகள் மேம்பட்டதற்காக நன்றி. எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் கர்த்தாவே, நீரே அவருக்கு சமாதானத்தின் தேவனாக இருந்து சமாதானமான வாழ்க்கை, அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த சமாதானம் நிறைவு பெறுவதாக எல்லார் வாழ்க்கையிலும் இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் வந்து சேரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.